எப்பவுமே இட் இஸ் an substitution. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. நேச்சுரலா நம்மளை ஆளுகை செய்தா இல்லையா? அப்ப நேச்சுரல் லால நல்லா புரிஞ்சுக்கங்க. நன்மையான எல்லாம் எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கணும். ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல ஆசீர்வாதம்லாம் நமக்கு வந்துடுது, சாபம்லாம் ஃபில்டர் ஆயிடுது சிலுவையில். இதை நடக்கிறது. அப்ப அது மாதிரி நேச்சுரல் லா இந்த உலகத்தை ஆளுகை செய்து. ஆனா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுக்கு நாட் ஓன்லி பை த நேச்சுரல் லா அண்ட் ஆல்சோ பை ஃபெய்த் லா. புரியுதா சொல்றது உங்களுக்கு? சரி. பிசாசு சொன்னா இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டுருங்க அப்படின்னா, அவர் சொன்னாரு மனுஷன் அப்பத்தினாலே அல்லன்னு சொல்லல. நிறைய பேர் அல்லன்னு நினைச்சிட்டு சாப்பிடாம இருக்கிறாங்க. அப்பத்தினால் அல்லன்னு சொல்லல, அப்பத்தினாலையும் தாயா இல்லைன்னு சொல்ல. அப்பத்தினால மனுஷன் வாழ்றான். ஆனா அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, வார்த்தையினாலும் பிழைப்பான். That is another law. That is law of faith. அப்ப எங்க இந்த லா ஆஃப் ஃபெய்த் வருதுன்னா, நேச்சுரல் லால இருக்கிற நன்மையை நீங்க அனுபவிக்கிறீங்க. நேச்சுரல் லா சில நேரம் தன்னுடைய எல்லையை மாற்றும் போது, உங்களுக்கு தீமையை கொண்டு வரும்போது, அப்பதான் பை நீங்க சொல்லணும் நாட் ஓன்லி பை த நேச்சுரல் லா அண்ட் ஆல்சோ பை த லா ஆஃப் ஃபெய்த். சாவுக்கு துணி யாவென்று கொடுத்தாலும் சேதப்படுத்தான்னு சொன்னோன்னு, அந்த லாவுக்குள்ள நான் இருக்கிறேன், அந்த லா என்கிட்ட வேலை பார்க்குது, அதனால நான் விஷத்தை குடிச்சாலும் எனக்கு ஒன்றும் செய்யன்னு சொல்லி விஷத்தை குடிப்பது தவறானது. ஏன்னா எப்படி இந்த நேச்சுரல் லாவும் இந்த லாவும் கம்பைன் பண்ணி வேலை பார்க்குதுன்னு உங்களுக்கு சொல்ல வரேன். மனுஷன் அப்பத்தினால தான் உயிர் வாழ்றான். நீங்களும் நானும் சாப்பிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா ஒன்று தெரிஞ்சுக்காங்க, ஒரு நாள் சாப்பாடு இல்லாத ஒரு இடத்துக்கு போறீங்க, நீங்க உணவு இல்லாத ஒரு இடத்துக்கு போறீங்க, உணவு கிடைப்பதுக்கு வழியே இல்லை. நான் சொல்றேன், அப்பதான் சூப்பர் நேச்சுரல் லா உங்கள்கிட்ட வேலை பார்க்குது. மற்றவங்ககிட்ட வேலை பார்க்காது. ஆனா உங்கள்கிட்ட நீங்க சொல்லணும், நான் என்கிட்ட 2 லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒன்று நேச்சுரல் லா, அதை நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த நேச்சுரல் லா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத இடத்துக்கு வரும்போது சூப்பர் நேச்சுரல் லா எனக்கு வேலை பார்க்க ஆரம்பிக்குது. எப்பவுமே இட் இஸ் an substitution. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஆமென், ஆமென், ஆமென். நான் மரணத்தை காணாதபடி இன்னைக்கு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? நேச்சுரலா எனக்கு சாதகமா இருக்கு. நான் மரணத்தை சந்திக்கிற நேரம் வரும் பார்த்தீங்களா, அப்பதான் நாட் ஓன்லி பை த லா ஆஃப் நேச்சர் அண்ட் ஆல்சோ பை த லா ஆஃப் ஃபெய்த். இயேசு சாப்பாடு இல்லாதப்ப பேசினாரு, சாப்பாடை வச்சுக்கிட்டு பேசல. இந்த உலகத்தோட லாவை அக்செப்ட் பண்ணுங்க. ஆனா உலகத்தோட லா படி ஒன்று அது மீறும் போது, நான் சொல்ல வரேன், 40 வயது வரைக்கும் நல்லா சாப்பிட்றீங்க, நல்லா இருக்கிறீங்க, 50 வயசு வரைக்கும், 60 வயசு வரைக்கும், அதை வயசை தாண்டும் போது நேச்சுரல் லா உங்களை என்ன சொல்லுது? நீ வயசாயிட்ட, சீனியர் சிட்டிசனு அப்படின்னு சொல்லுது. அப்போதான் நீங்கள் அந்த நேச்சுரல் லாவை என்ன செய்றீங்க? பிரேக் பண்ணி விசுவாசத்தில் நடக்க அடையாளங்கள் ஆவன. கடுகுக்கு சமானமாக என் வயது மறுபடியும் வாழ வயது போல கையை தட்டுங்க. 70 அப்படியே சரக்கு 35 நிக்கிறீங்க. எப்ப அது வருது? இயற்கை என்றைக்கு உங்களுக்கு பாதகத்தை கொண்டு வருகிறதோ அப்பொழுது விசுவாசத்தின் விதி உங்களுக்குள் இருக்கிற அந்த விதி செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்லுவோம். அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அதுதான் முக்கியமானது. எப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்டது நடக்குது? எப்பெல்லாம் இயற்கையாக உங்களுக்கு கிடைக்கலையோ அப்பெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடக்கிறது. வனாந்தரத்தில் எங்களுக்கு சாப்பாடே இல்லை, ஏன்னா அங்கே எந்த ஹோட்டலும் இல்லை, அங்கே எங்க விளைநிலமும் இல்லை, பயிரிட்டு சாப்பிடலான்னு பார்த்தா விளைநிலமும் இல்லை. ஏன் அங்கே கூட்டிட்டு போனாரு? மனுஷன் அப்பத்தில் இல்லப்பா, என் வார்த்தையினாலும் பிழைக்க முடியும்னு காட்டுறதுக்கு. எதான் சொல்றாரு? என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நான் அழைத்துறார் என்றார். அப்ப எதுவுமே இல்லாத நேரத்தில் உங்களால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே உங்களை தேவனால் போஷிக்க முடியும். நீங்கள் அவராலே போஷிக்கப்பட முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்கிற இன்னொரு லாவும் உங்கள்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த வனாந்தரத்தில் செத்து போன ஏராளமான பேர் இருக்கிறாங்க.
ஆனால் இந்த ஜனங்களுக்கு தேவன் போஷித்தார். இயற்கை லா ஒரு லெவலுக்கு மேலே கையை விரிச்சிட்டு நிற்கும் போது உங்களுக்குள்ள இன்னொரு லா ஆப்ரேட் ஆகுது. டக்குன்னு ஒரு காரில் வந்துக்கிட்டு இருந்த நீங்கள் டக்குன்னு ஒரு டோரை திறந்து அங்கேருந்து இன்னொரு காரை வெளியே எடுத்து, ஒரு லாரியில் வந்துக்கிட்டு இருந்த நீங்கள் டக்குன்னு வந்து பின்னாடி ஒரு டோரை திறந்து அங்கேருந்து ஒரு கார் எடுத்து காரில் போக ஆரம்பிச்சிடுறீங்க. அதுதான் சூப்பர் நேச்சுரல் லா. இது உங்களுக்குள்ளே தான் இருக்கு. கையை தட்டே. ஆமென், 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 ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு லாரியில் போயிட்டு இருக்கிறோம், தனித்தனியாக உலகத்தான லாரியில் போயிட்டு இருக்கிறான். ஒரு நாள் பிரேக் டவுனாக எல்லாம் நிற்கிறாங்க. நீங்கள் நிற்கும் போது டக்குன்னு லாரி பேக் டோரை திறந்து உள்ளேருந்து ஒரு கார் எடுக்கிறீங்க, மெர்சிடிஸ் பென்ஸ் எடுக்கிறீங்க, அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கிறீங்க. இதைத்தான் எனக்கு செஞ்சான். விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடி அவன் எடுத்து கொள்ளப்பட்டான். ஸோ உங்களோட மைண்டில் விசுவாசம் என்கிற லாவுக்கு கீழே என்னெல்லாம் நடக்கும் என்பதை உங்கள் மனசில் ஏற்றி வைக்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது.